ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்ல ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம ஊர்லேருந்து லாஸ்ட் மந்த்து தான் வந்திருந்தோம். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துர்லாம். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கும்போதே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தீங்க, என்னென்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்பயும் வழக்கமாக வாங்குறது தான், பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சாப்பர். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அந்த பிரேடன் ஒரு பிராண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைபர் மெட்டீரியலில் அந்த கண்டெய்னர் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அந்த பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கெப்பாசிட்டியுமே நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. நல்லா வந்துட்டு அதோட அந்த ஸ்பீடுமே இன்னுமே அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அதிக குவான்டிட்டிலாம் போட்டு நம்ம அடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெஜிடபிள் சாப்பர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏதோ ஒன்று மேனுவலாவோ இல்லை இந்த மாதிரியோ ஏதோ ஒன்று நமக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு அவசர ஆத்திரத்துக்கு டக்குன்னு சொல்லி அதுவும் காலையில் நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டைமுக்காகவே இதை ஒரு சாப்பர் எடுத்தால் போதும், எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் ஃபாஸ்ட்டாக. எல்லா வெஜிடபிள்ஸுமே மோஸ்ட்லி கட் பண்ணிடும். நம்மளோட அந்த நாட்டு காய்கறிகள் தான் இதில் வந்து அந்தளவுக்கு கட் பண்ண முடியாது. ஸோ இது எப்படி என்னங்கிறது நான் இன்னும் பார்க்கல. ஜஸ்ட் இது புது பிராண்டு தான், நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு புது பிராண்டு. ஸோ இது எப்படி இருக்குது என்னங்கிறத நான் ரிவ்யூவில் பார்த்து செக் பண்ணிட்டு தான் வாங்கியிருக்கேன். ஸோ 2 இயர்ஸ் வாரண்டியோடு வருது. இது எப்படி இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணணும், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத நான் ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த பிரெட் அண்ட் சாப்பரை வந்து நான் நம்ம ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அம்மா ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க யூஸ் பண்ணலைனாலும் நம்ம போகிற நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் அகோரோ பிராண்ட்லேயும் இதுலேயும் ரெண்டுலேயுமே செக் பண்ணினேன். எனக்கு என்னமோ அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது இது புது பிராண்டுங்கிறதுனால இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் வாங்கியிருக்கேன். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. பட்டனுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. கேபிளுமே நல்லா லென்த்தியாக இருக்குது. ஐயோ! இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கி 1 வருஷம் 2 வருஷமே ஆயிருக்கும். ஸோ இது அப்போ வாங்கினதுங்க. ஆனால் சூட்கேஸில் வைக்க வந்து இடமும் பத்தாம, லக்கேஜுக்கும் பத்தாம, அதனாலேயே நான் ஒவ்வொரு தடவையும் வந்து ஊர்லேயே வச்சுட்டு வந்துடுறது. பட் இந்த தடவை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அயன் வெசல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து அழகாக வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட அந்த கீழே பாட்டமில் வந்து நல்லா 2 லைனில் வந்துட்டு நல்லா திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது, எவ்வளோ வெயிட்னாலும் தாங்குது. அதே மாதிரி நம்ம அந்த வைக்கிற அந்த சர்க்கிள் போர்ஷனுமே பார்த்திங்கன்னா டபுளாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் குட்டியெல்லாம் வச்சா அந்த பக்கம் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஸ்பேஸுமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலையே ஒரு 2-3 திங்ஸ் கூட நம்ம மெலிசா உள்ளதெல்லாம் வச்சுக்கலாம். தோசைக்கல், இந்த பேன், இந்த மாதிரி ஐட்டம்லாம். இதை வந்து வெர்டிக்கலாகவும் யூஸ் பண்ணலாம், ஹரிசாண்டலாக வச்சு யூஸ் பண்ணலாம். எல்லாமே நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். ஆனால் எப்படி வச்சு யூஸ் பண்ணாலுமே நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. கொஞ்சம் கூட வந்துட்டு அன்ஈவனாக ஒரு மாதிரி பேலன்சிங் இல்லாமல் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி அயன் தோசைக்கல், அதுக்கப்புறம் அதுலேயே பேனு, வடைச்சட்டி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சீசனிங் பண்ணி கொஞ்சம் ஆயிலியாக தான் வச்சுருப்போம் நம்ம. ஸோ அதெல்லாம் ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல், அதே சமயத்தில் இந்த கோட்டிங் எல்லாம் வந்துட்டு எதுவும் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கிறதுக்கும் சரி, நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். மெயினாக நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு பாத்திரத்தையெல்லாம் வச்சு ஒரு சின்ன இடத்துலையே எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிற மாதிரி. இதுதான் இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியம் கிடையாது. இந்த ஆர்கனைசர் வந்து நம்ம ஒரு பிளேட்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கோ, இல்லை வந்துட்டு ஒரு சாப்பிங் போர்டு, சப்பாத்தி கட்டை, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். சூப்பரான ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர். இது நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம நெஸ்டேஷியா ப்ராடக்ட்ஸில் வாங்கின அந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 4 வரும். 2000 ml இதோட கெப்பாசிட்டி. நல்லா ரொம்ப லாங்காக டாலாக இருக்கும். இதுக்கு வந்து அந்த மெட்டலில் வந்து அந்த ஜாக்கெட் கொடுக்குறதுனால நல்லா க்ரிப்புமே நல்லா சூப்பராக இருக்கும். உள்ளே என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிளாஸ் விண்டோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட லிட்டுமே பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா ஏர்டைட்டாகவும் இருக்குது. வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நம்ம கையை உள்ள வரைக்கும் விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கலாம். ஸோ இவ்வளோ வசதி இருந்துமே எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, என்னாலலாம் அதை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது, நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு செட்டு ஒன்று வேறு இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ 1200 ml இதோட கெப்பாசிட்டி. இதுவுமே வந்துட்டு அந்த விண்டோ வச்ச மாதிரியான ஒரு கண்டெய்னர் தான். இது வந்து நிறைய அழகழகான கலர்ஸில் வருது. நான் வந்துட்டு இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே லைட் பிஸ்தா க்ரீன் கலர். இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெறும் கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் கூட ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஆனால் இது வந்து அந்த ஜாக்கெட்டோட வர்றதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மெட்டல் ஜாக்கெட் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனோட வருது. ஸோ நம்ம ஹெல்த் வைஸும் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிலில் தான் சில ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் சரி, பார்க்குறக்கு ஒரு அழகான ஒரு லுக்கு கொடுக்குறதுக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை நான் வர்ற அவசரத்துக்கு சுத்தமாக வாஷ் பண்ணவெல்லாம் இல்லை, அப்படியே எடுத்து போட்டு ஓடியாந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சேன். இதெல்லாம் இப்போயே பண்ணினா தான், இல்லை ஒன்ஸ் நம்ம அப்படியே எடுத்து வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு
சுத்தமாக அதுக்கப்புறம் தொடவே மாட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்தோடனே டக்கு டக்குன்னு அன்பேக் பண்ணி எடுத்து வச்சிடுறது. ஸோ அது மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆக முடியும். கொஞ்சம் நம்ம அசந்து மறந்து விட்டுட்டா கூட பார்த்திங்கன்னா சில ஐட்டங்கள்லாம் வந்துட்டு வீணாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலே வந்த உடனே ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி ட்ரையிங் மேட்டில் ஓவர் நைட் அப்படியே வச்சுருவேன். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேவையானதை டாப் அப் பண்ணிக்கலாம். இந்த ட்ரையிங் மேட் வந்து லிங்க் கொடுங்க சிஸ்டர்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஆக்சுவலாக நான் வந்துட்டு IKEAவில் தான் வாங்கியிருந்தேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து வரும்போது நிறைய வந்துட்டு அதை இதையும் கஜா முஜான்னு ரொம்பலாம் நான் எடுக்க மாட்டேன். ரொம்ப எனக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ரொம்ப செலக்டிவாக தான் பார்த்து எடுப்பேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஐட்டம், இந்த கீ ஐட்டம் அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன். அப்படியே கீ எப்போவாவது வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 1/2 லிட்டர் எடுத்துகிட்டு வருவேன். அதுக்கு மேலேலாம் எடுத்துகிட்டு வந்து நான் ஸ்டோர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. ஸோ அதில் உள்ள சத்தும் வீணாக போயிடும். அதே சமயத்தில் அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த அரோமா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். மெயினாக சத்து இருக்காது. ஸோ அதனாலே நான் பார்த்திங்கன்னா அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதில்ல. இது வந்து நம்ம மரத்திலே பறித்த முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டர் பீன்ஸு, சோயா, கொஞ்சமாக வந்துட்டு இந்த பொங்கல் டைம் வந்துட்டோம் இல்லைங்களா, ஸோ அந்த டைமுக்காக குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பச்சை மொச்சை பயிர் கொடுத்துருந்தாங்க. இது கூடவே வந்துட்டு பச்சை பட்டாணி, இருக்கிறதுலே அதிகமாக நான் பச்சை பட்டாணி தான் கொண்டு வந்திருந்தேன். இது வந்து பசங்க நிறையா டிஷ்ஷஸ்க்கு வந்து பசங்களுக்கு சமைச்சு கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு நம்ம சால்ட் இருக்கு இல்லைங்களா, அதுவும் அதுக்கப்புறம் லெமனும் லைட்டாக வந்துட்டு பிழிஞ்சு விட்டுட்டு லைட்டாக சும்மா அப்படியே வந்து பெரட்னாப்பில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் ஒரு 3 மாதம் அதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணுறதுங்கிறது நான் அந்த அளவுக்கு பண்ணுறதில்ல. 3 மாதமே அதிகம் தான். நான் ஒரு 2 மாதத்துக்குள்ளே எல்லாம் கன்சியூம் பண்ணி முடிச்சுடுவேன். என்னமோ தெரியல, சோயா பீன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு முளப்பு விட்டுருந்துச்சு. ஸோ அதுவுமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்துட்டு காத்தோட்டமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து சீல் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளேட்லேயுமே அழகாக வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தேன். லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கருவாடு ஒரு தடவை வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறைய வெரைட்டியில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கு அவ்வளோ வந்துட்டு பாதுகாப்பு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் யாருமே சாப்பிடலைங்க, பூராமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிளாக் க்ளீன் பண்ணுறது தான் அப்படியே எடுத்து கொடுத்துருந்தேன். ஸோ அது மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் இந்த தடவை நான் சுத்தமாக எந்த கருவானும் எடுத்துகிட்டு வரதில்லை. யாரும் பெருசாக விரும்புகிறதே இல்லை எதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பதிலாக இந்த தடவை வடகம் போட்டிருந்தேன். இது வந்து அரிசி வடகம் தான். நம்ம வந்துட்டு இந்த அரிசி மாவும் ஜவ்வரிசி சேர்த்து மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூழ் காய்ச்சி அதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள அந்த பாவக்காய் செடியில் நிறைய பாவக்காய் வரும்போது அம்மா கட் பண்ணி வத்தல் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சுண்டக்காய் வத்தல், மோர் மிளகா, கூடவே வந்துட்டு முருங்கைக்கீரை வந்து நிறையா இருக்கும்போது பறித்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா நிழல் காய்ச்சலாம் நல்லா உலர்த்தி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா நம்ம வந்து முருங்கைக்கீரை பொடி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் வந்துட்டு முருங்கைக்கீரை கிடைக்கும். ஆனால் வந்து பசங்களுக்கு இந்த காலையில் நேரம் அவசரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசையில் சாதத்துலலாம் கலந்து கொடுத்து விட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம போட்டிருந்தேன் அந்த வெங்காய வடகம் அதுவுமே வந்து எடுத்திருந்தேன். காக்கா குருவிலாம் சாப்பிட்டது போக இவ்வளோதாங்க எனக்கு மிஞ்சிச்சு. எங்கள் அம்மா சுத்தமாக எனக்கு வேண்டாம், நீ எடுத்துகிட்டு போய் இருக்கிறதே கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றதெல்லாம் அவங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இது மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எங்கள் அம்மான்னு இல்லை, எல்லாத்தோட அம்மாவுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா மகளுக்குன்னு கொடுத்து விடும்போது வீட்டில் இருக்க அத்தனையுமே வலிச்சு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் அவங்களால என்னென்ன முடியுமோ மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களுக்கு முடிஞ்சது எல்லாமே கொடுத்து விட்டுருவாங்க. முருங்கைக்கீரை நல்லா சூப்பராக காஞ்சிருந்துச்சு. நான் தான் ரொம்பலாம் குச்சியெல்லாம் எடுக்க வேண்டாமா, சும்மா நீங்கள் கொஞ்சம் ரஃபாகவே வந்து உருவி போடுங்க, நான் வந்துட்டு இந்த காஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக நான் எடுத்துக்கிறேன், பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் குச்சி மட்டும் இருக்குது, அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இது கூட பொடி அரைச்சிக்கலாம். என்னமோ தெரியலங்க, போன வருஷம் பார்த்தீங்கன்னா நான் அரைச்ச மசால் பொடி அதுலேயே இன்னும் மீந்து தான் இருந்துச்சு. அதே மாதிரி மஞ்சத்தூள் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அரைச்சது, அதுவே இன்னும் எனக்கு ஸ்டாக் இருந்துச்சு. ஏன்டா இவ்வளோ அரைச்சோன்னு எனக்கும் தெரியல. நிறைய அதுவே மீந்து இருந்ததுனால இந்த வருஷம் எதுவும் அரைக்க வேண்டாம், இருக்கிறதே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம மிக்சியில் இந்த மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டியில் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போயிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எங்கள் அம்மாவுக்கு வந்து சுத்தமாக எல்லாம் தீர்ந்து போயிருந்துச்சு. ஸோ நம்மளை விட்டு அவங்களுக்கு வந்துட்டு வேறு யாரும் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ அதனால் அவங்க எதுவும் சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்காக வேண்டி திருப்பவும் நானும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்னென்னா இந்த தடவை வெறும் மசால் பொடி மட்டும் அரைக்காமல் கூடவே பார்த்திங்கன்னா நம்ம இந்த ராகி மாவு, அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்புளுந்த கஞ்சி மாவு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இட்லி பொடி எங்கள் அம்மாவுக்கு நிறைய அரைச்சிருந்தேன். ஏன்னா இட்லி பொடி கொஞ்சம் அப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக வேண்டி அவங்களுக்கு அரைச்சிட்டு கருப்புளுந்தில் அரைச்ச இட்லி பொடி தான் நான் கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது 1-2 திங்ஸை எடுத்துகிட்டு வந்ததை ஏர்போர்ட்டில் வந்து திருப்பி கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுவே எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சங்கடமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ பிள்ளை வச்சுட்டு போயிடுச்சே அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் அதை பாங்க அப்படியே ஃப்ரீசரில் போட்டு வச்சுருப்பாங்க. லோக்கலில் இருந்தாலும் சரி, ஃபாரினில் இருந்தாலும் சரி, அந்த அம்மாவோட அன்புங்கிறது வந்து குறையவே குறையாது. எப்பயுமே மகளுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டை ஃபுல்லாக தொடச்சி கொடுத்தா தான் நிம்மதியாக இருக்கும். ஸோ எங்கள் அம்மாவும் அப்படி தாங்க. இந்த தடவை நிறையா தான். இது வந்து ராகி மாவு, கருப்புளுந்தம் கஞ்சி மாவு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த கருப்புளுந்தம் கஞ்சி கூடயே பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியும் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி.
அதுக்கப்புறம் மசால் பொடி வந்து நான் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன், ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ப்ளெயின் சில்லி தூள் இந்த தடவை நான் அரைக்கலை, ஆல்ரெடி இருந்துச்சு. இதுதான் பழைய மசால் பொடி. லாஸ்ட் இயர் அரைச்சது பாருங்கள் எவ்வளோ கலர் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த தடவை எனக்கு சில்லி வந்து அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக கிடைக்கல. மஞ்சத்தூளுமே ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கவரில் இன்னுமே இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டேட்லாம் செக் பண்ணி கரெக்டாக எல்லாம் கவர்லாம் திருப்பி மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக் கவர்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா குளியல் பொடி இந்த தடவை தான் அரைச்சிட்டு வந்திருந்தேன். இதுவுமே நான் எப்போயும் ரெகுலராக அரைக்கிறது தான், பட் இப்போ கொஞ்ச நாளாக விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த தடவை அதுவுமே அரைச்சிருந்தேன். இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு அளவாக வெளியில் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் எடுத்து எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணணும். இந்த 1200 ml கண்டெய்னரில் வந்துட்டு இதை கொஞ்சமாக நம்ம அதாவது டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இந்த மாதிரி சம்படங்களில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரைச்சிட்டு வந்திருந்தேன். இது 4 கிலோ வந்துட்டு இந்த ராகி முளைக்கட்டின ராகி வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வெளியில் வச்சுட்டு பேலன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வெளியில் வச்சோன்னா ஒரு மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா இது உடனே நம்ம செலவு பண்ண போகிறதில்ல, இது காலியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இதில் கருப்பு உளுந்த கஞ்சி மாவு, இன்னொன்றில் வந்துட்டு நார்மல் இடியாப்ப மாவு, அதாவது இந்த ரைஸ் ஃப்ளோர் அந்த மாதிரி, இன்னொன்று வந்து நான் நட்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஒரு இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்டெய்னர்லையுமே ஒன்று போட்டு வச்சுட்டேன். பட் பெருசில் வந்து என்ன போட்டு வைக்கணும்னு எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு வாஷ் மட்டும் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் அது ஏதாவது ஒன்று போட்டு வைக்கணும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து வண்டு பூச்சிலாம் எதுவும் வந்துடாமல் இருக்கிறதுக்காக உள்ளே வந்துட்டு ஒரு வரமிளகா அப்படி இல்லைன்னா ஒரு பிரிஞ்சி இலையை வந்து உள்ளே போட்டு வச்சிட்டோன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும். அவசரத்தில் என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் வந்துட்டு இந்த மாவு ஐட்டத்தில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ரெண்டாவது எல்லா கண்டெய்னருமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் ஒரு டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு நான் லேபிள் எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த மாவோட தானியம் இருக்குல்ல, உளுந்து மாவுனா உளுந்து, ராகி மாவுனா ராகி, அரிசி மாவுனா அரிசின்னு சொல்லி கொஞ்சம் சும்மா பசங்க பார்த்தோன்னே ஒரு ஃபன்னாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வேண்டி அந்த மாதிரி வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி அழகாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பார்க்கும்போதே கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. நம்ம எங்கே வெளியில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட பசங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. பொடி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பார்த்திங்கன்னா அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு வாரம் 10 நாள் கழித்து தான் அந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணினேன், உடனே செய்யலை. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் இந்த மாதிரி கொஞ்சம் டீப் ஒர்க்லாம் இறங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நிறைய முருங்கை இலையை வந்து அம்மா உருவி காய வச்சுருக்காங்க. பட் வந்து காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக தான் குவான்டிட்டி கிடைக்கும். இனி அரைச்சோம்னா இன்னுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு 4 பங்கு நம்ம முருங்கை இலை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா 1 பங்கு வந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நான் வந்து கருவேப்பிலை ஆல்ரெடி வந்துட்டு இதுவுமே நல்லா உருவி வாஷ் பண்ணி நல்லா நிழல் காய்ச்சலாகவே நல்லா வந்துட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது 2 தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இது கூடவே வந்துட்டு கருப்பு உளுந்து வந்து 2 டேபிள் ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறம் இந்த மிளகு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். உப்பு வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து ஒரு அரை டீஸ்பூனு, கூடவே வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா நான் ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். இது மட்டும் பேசிக். இது தான் இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற அந்த முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை பொறுத்து இது கூட்டி குறைச்சிக்கணும். ஸோ நான் எடுத்ததுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே பேனில் சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா வாசம் வந்து நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச சால்ட்டும் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதை ஃப்ரை பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேன்லேயே வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு முருங்கை இலையை சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்பலாம் நம்ம ஆல்ரெடி நல்லா காஞ்சிருச்சு, நல்லா வந்துட்டு நொறுகலாக இருக்குது. எக்காரணம் கொண்டு கலர் வந்து சேஞ்சே ஆகிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப நேரமும் போட்டு ஃப்ரை பண்ணி தீச்சு கரிச்சிட்டுறக்கூடாது, சத்து ஃபுல்லாக வீணாக போயிடும். ஸோ அதனால் லைட்டாக வந்துட்டு சாட்டே பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம டக்குன்னு வந்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கருவேப்பிலையெல்லாம் நல்லா கையில் எடுத்து இப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா வந்துட்டு நொறுங்கி வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்த அந்த மிளகு சீரகம் கடலைப்பருப்பு உளுந்து அந்த ஐட்டங்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு நல்ல ஒரு திருப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸையும் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சூப்பர் ஃபைனாக கிடச்சிரும். இல்லை நம்ம இந்த மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணாமல் வெறும் முருங்கைக்கீரை கருவேப்பிலை மட்டும் நம்ம அரைச்சி கூட யூஸ் பண்ணலாம் ப்ளெயின் பொடியாக. அது மாதிரி பண்ணுறப்ப சிலர் வந்து குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு சேராதுன்னு சொல்லிட்டு சளிச்சு கூட நம்ம நைஸ் பவுடராக எடுத்துக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடு சாதத்தில் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே குழம்பு ரசம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஃபஸ்ட்டு முருங்கை பொடியை போட்டுட்டு கொஞ்சமாக கீ வந்து ஆட் பண்ணி 2-3 வாய் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு ரசம் அந்த மாதிரி சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அதுக்கப்புறம் தோசை இட்லிக்கெல்லாம் வந்துட்டு இட்லி பொடி மாதிரி நம்ம இட்லி பொடிக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ ஆட் பண்ணி அந்த மாதிரியும் சாப்பிடலாம்.
அதுக்கப்புறம் இதையே வந்துட்டு குழம்புலாம் வைக்கும்போது ஒரு ஸ்பூன் நம்ம கலந்து விடலாம். ஸோ எப்படி வேணாலும் சாப்பிடலாம். எஸ்பெஷலி மோரில் ஏதோ ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அதுவுமே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இஷ்டம் தான். இது நான் வந்துட்டு டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும்னா நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதை நம்ம அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஈரம் படாமல் நல்லா அவுட் சைடில் வச்சே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போ ஊருக்கு போனாலும் பூண்டு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன். பட் இந்த தடவையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் கொஞ்சம் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பெருசாக உள்ள பூண்டெல்லாம் வந்து இங்கே வீட்டில் ஆல்ரெடி இருந்தது, இவங்க வாங்கி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது இருந்துச்சு. நான் இந்த சின்ன சைஸ் பூண்டு தான் நான் ஊரில் வாங்கிட்டு வந்தது. அதில் ஃப்ரெண்டு கொடுத்தது போக பேலன்ஸ் இவ்வளோ தான். இது ஒரு 2 கிலோ இருக்கும். அவங்களுக்கு ஒரு 1 கிலோ கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே முழுசாக வைக்கிறத காட்டிலும் மேலே உள்ள சருகு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துடணும். இதுலேயே கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது, கொஞ்சம் தோல் வீக்காக இருக்கிறது, கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியும் அவ்வளோ வந்துட்டு இதாக இருக்காது. அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி வச்சிடணும். ஏன்னா இது வந்து இந்த மொத்தத்தோடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா இதெல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஃபஸ்ட்டு இதை கன்சியூம் பண்ணிக்கலாம். ஒரு ஆள் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 30 கேஜி வரைக்கும் லக்கேஜ் இருக்குது. ஸோ நம்ம 4 பேர் போனோன்னா 120 கேஜி இருக்குது. இது போக ஹேண்ட் லக்கேஜ் வேறு இருக்குது. ஸோ கொண்டு வர அந்த கார்கோ லக்கேஜை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி திங்ஸ் வாங்குறது. மற்றபடி பர்பஸாக இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்லாம் எந்த நெசசிட்டியும் கிடையாது. நான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர ஆள் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட அட்ராசிட்டி. வீட்டில் இருந்த மிளகு, சீரகம், சோம்பு, குட்டி குட்டி பேக்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் வாங்குறது இந்த மொச்சப்பயிர் வாங்குவேன், அதுக்கப்புறம் தட்டைப்பயிர். அது ரெண்டுமே வந்து ஊரில் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மொச்சப்பயிர் பார்த்திங்கன்னா நாட்டு மொச்சப்பயிர் கிடைக்கும், போர் மொச்சன்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வரமிளகா எடுத்துகிட்டு வருவேன், புளி, இந்த மாதிரி தான் ஒரு செலக்டிவான ஐட்டங்கள் தான் எடுத்துகிட்டு வருவேன், செலக்டடாக. அது மட்டும்தான். காஃபி தூள் வந்து இந்த நரசூஸில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் கிரைண்ட் பண்ணி கொடுப்பாங்க, அது கொஞ்சம். இந்த சீப்பு வந்து நம்மளோட ஃபேவரெட்டுங்க. ஸோ இது வந்து ஒரு 15-20 ரூபா தான் இருக்கும் ப்ரைஸு. ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்போயுமே இது தான் வாங்கிக்கிறது ஊருக்கு போகிறப்பெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் காலியானதை மட்டும் டாப்அப் பண்ணிக்கிட்டேன். மெயினாக நம்மளுக்கு காஃபி தூளும் டீ தூளும் தான். பட் தாஜ்மஹால் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து கலரே வரமாட்டேங்குது. தாஜ்மஹால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு செட் ஆகலை. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? இது என்ன ஏதுங்கிறத பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு எந்த டீ தூள் வந்து ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த தேவையான அளவு மட்டும், அதாவது இந்த மொச்சப்பயிரும் தட்டைப்பயிறு இதெல்லாம் வெளியில் நம்ம ஸ்டோர் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு வண்டு வந்துடும். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வண்டு வந்து பிடிச்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி நான் வெளியில் ஸ்டோர் பண்ண போகிறோனோ அதை லைட்டாக வந்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா இளம் வறுப்பாக வறுத்து எடுத்துருவேன். ஸோ இது மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் இந்த வரமிளகா இல்லை இந்த பிரியாணி இலை இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் பூச்சி வராது, வண்டெல்லாம் வராது. இதுவே நம்ம ப்ளெயினாக வந்துட்டு வெறும் பயிராக போட்டு வச்சு என்ன தான் மிளகா அதெல்லாம் போட்டால் கூட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வண்டு பூச்சி வந்துடும். பாருங்கள் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வந்துட்டு பூச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன ஹோல்ஸோடு வந்து பயிரெல்லாம் இருக்குது. இத்தனைக்கும் நல்லா பெரிய கடையில் வாங்கின பொருள் தான். அவங்களும் தான் என்ன பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மொச்சப்பயிறு அதையுமே வந்துட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிறது. ஏன்னா எங்கள் வீட்டில் பயிர் குழம்பு ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கும் சரி எங்கள் வீட்டில் அவங்களுக்கும். அதனால் எல்லாத்துலேயும் 2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 கிலோ வெளியில் வச்சிட்டோன்னா பேலன்ஸ் ஒரு 1.5 கிலோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து அப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ இப்படி தான் நான் எப்போயுமே பயிர் ஐட்டங்களை வந்து எடுத்து வச்சுக்கிறது. ஸோ இது நல்லா காயட்டும், நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுக்கலாம். சிங்கப்பூர் வந்த புதுசுலாம் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பும் உளுந்தும் அந்த அளவுக்கு இங்கே நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவோம். அதை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் உளுந்து இங்கே ரொம்ப வெள்ளைன்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த மாதிரியும் செய்வாங்க. பட் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட இப்போ ஓகே, இங்கே நல்லா சூப்பராக கிடைக்கிது. ஆனால் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த குட்டியாக உள்ள பொட்டுக்கடலை இங்கே கிடைக்காது. அதே மாதிரி அந்த மாவு இந்த ஜவ்வரிசி இருக்குல்ல, நைலான் ஜவ்வரிசி, அது கிடைக்காது. புளி வந்து எனக்கு இங்கே உள்ளது அவ்வளோவா செட் ஆகாது. அதுக்கப்புறமா வரமிளகா விலை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்படியே நம்ம வாங்கினாலும் உள்ளே நிறைய ஸ்பாயில் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி புளி வந்து பேலன்ஸ் இருக்கிறதுல நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். எல்லாத்தையுமே அட் அ டைமில் வாங்கிட்டு வர 3 கிலோ நான் வெளியிலே வச்சுக்க மாட்டேன். ஸோ எனக்கு என்ன தேவைன்னா 1/2 கிலோ அளவுனா அதை மட்டும் எடுத்து இந்த மாதிரி குட்டியாக பால்ஸ் மாதிரி, அதுக்கு முதல்ல அதில் உள்ள அந்த நார், அதுக்கப்புறம் ஓடு, குச்சி, வேஸ்ட்டானதெல்லாம் ஏதாவது இருந்துச்சு, கொட்டை அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி பால்ஸாக உருட்டிக்கிட்டு கல்லுப்பு வந்து போட்டு நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிடணும். அதாவது மெயினாக வந்து இந்த மாதிரி புளி ஐட்டம்லாம் வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையோ பிளாஸ்டிக்லையோ போடவே கூடாது, நிறைய வந்து ரியாக்ட் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி பீங்கான் அப்படி இல்லைன்னா பாட்டில், இது 2 தான் பெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் கல்லுப்பை கொஞ்சம் ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்டின புளிகளையும் அதில் ஆட் பண்ணி அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் கல்லுப்பு, திரும்பவும் புளி, இந்த மாதிரியே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த புளி வந்து கருக்கவும் செய்யாது, பூச்சியெல்லாம் வராது. புளியில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே ஒரு குட்டி பூச்சி ஒன்று பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம கல்லுப்பு போட்டு நல்லா ப்ரிசர்வ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற புளியை கட்டாயம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஏன்னா வெளியில் வச்சோம்னா நாளடைவில் பார்த்திங்கன்னா புளி ரொம்ப டார்க் ஆயிரும். ரொம்ப டார்க் ஆயிடுச்சுன்னா குழம்பு ஆட்டோமேட்டிக்காக கருப்பாயிரும், பார்க்கவே நல்லா இருக்காது. என்ன தான் டேஸ்ட்டு நல்லா இருந்தாலும் அந்த பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கலர் ரொம்ப கருப்படிச்சிரும். ஸோ அதனால் புளியை ஒன்றை மட்டும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கொஞ்சமாக மட்டும் வெளியில் எடுத்து இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒன்ஸ் இப்போ ஊர்லேருந்து கொண்டு வந்தால் என்னெல்லாம் பண்ணுவேன், எப்படிலாம் நான் வந்துட்டு அதை பாதுகாப்பாக வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா பெஸ்ட்டாக நீங்கள் அதுவே ட்ரை பண்ணலாம். இதுதான் மஸ்ட்டு, இதுதான் கரெக்டாக அப்படின்ற மாதிரி நான் எதுவுமே நான் உங்கள்கிட்ட சொல்லலை. ஸோ நான் பண்ணுறதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு கிலோ உளுந்தும் அதுக்கப்புறம் வந்துட்டு துவரம் பருப்பும் இருந்துச்சு, அதையுமே அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் இங்கேயே சூப்பராக கிடைக்கிதுங்க. உதயம், உளுந்து, அதுக்கப்புறம் தூர்தால்லாம் எல்லா பிராண்ட்லேயுமே நல்லா தான் இருக்குது மோரார்லெஸ். இதெல்லாம் நான் வாங்கணும்னு வாங்கலை, எக்ஸஸாக வீட்டில் வந்து இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே அப்படியே அஞ்சரை பெட்டிலையும் டாப் அப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த மாவு டப்பாவை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது ஆக்சுவலாக மதுரையில் உள்ள அண்ணா நகரில் உள்ள அந்த ஆனந்தா மெட்டல் கம்பெனின்னு ஒரு கடை இருக்கும்ல, பாத்திர கடை, ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இதை விட பார்த்திங்கன்னா அந்த பெரிய சைஸும் நான் அங்கே தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நல்லா வந்துட்டு ஸ்டர்டியாக, நல்லா வெயிட்டாக, நல்லா அழுத்தமாக எல்லாம் சூப்பராக இருக்கும். ப்ரைஸும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் இந்த மாடல் தான் நான் தேடி போனது, எனக்கு இந்த தடவை கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் டம்மி வெர்ஷனாக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. இதோட ப்ரைஸுமே 250 ருபீஸ் தான். 2 கண்டெய்னர் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் ஒன்று வச்சுட்டு அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துருந்தேன். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த ஆன்டி ஸ்லிப்பரி மேட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து நம்ம ஷெல்ஃபு எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பூஜா யூனிட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சன் கேபினெட்ஸு எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ட்ரேலாம் ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுலேயுமே போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய வந்து சைஸஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி கிரே கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். இதிலே பார்த்திங்கன்னா செல்ஃப் டிசைன் உள்ளதும் இருக்குது, நார்மலாக ப்ளெயினாக உள்ளதும் இருக்குது. ஸோ இது ஃப்ரிட்ஜு எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஐட்டம். ஸோ அதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் நிறையா இருந்துச்சு, நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்டிக்கர் டைப் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தோம். பட் அதை விட இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் வாங்கியிருக்கேன். இனிமேல் தான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டேப்பில் வந்து அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஷவர் டைப்பில் அந்த மாதிரியும் ஒரு டேப் ஒன்று அட்டாச்மெண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம டேப்புக்கு வந்து ஒத்து வருமா என்னன்னு தெரியல. ஸோ ஓகே தான் அப்படின்ற மாதிரி. இது ஒரு ரொம்ப ப்ரைஸ் கம்மி தான், ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். 300 ருபீஸோ 250 அந்த மாதிரி தான் வந்துச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரப்பர் ஸ்டாண்டு வைக்கிற ஒரு சின்ன ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருந்தேன். அதுவுமே வந்து நம்ம டேப்லேயே அப்படியே அட்டாச் பண்ணுற மாதிரி. பட் இதெல்லாம் நம்ம டேப்புக்கு ஒத்து வருமா என்னன்னு தெரியல. நான் ஒரு டவுட்டில் தான் வாங்கியிருந்தேன். சப்போஸ் நம்மளுக்கு இங்கே சூட்டபிள் ஆகலைன்னா கூட நம்ம ஊரில் போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாத்துக்குமே நல்லா வந்துட்டு அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இனிமேல் தான் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும், இதெல்லாம் கரெக்டாக வருதா என்னங்கிற மாதிரி. எப்போவுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து வெள்ளை துணி நிறைய அதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃபில்டர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு முளை கட்டி வைக்கிறதுக்கு, ஏதாவது ஒன்று காய வைக்கிறதுக்கு, இதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வடகம் எப்போயாவது நான் வீட்டிலே செய்வேன், அந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து வெள்ளை வேஷ்டி வந்து ரொம்ப அழுக்காகி திருப்பி திருப்பி அதே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்ஸ் வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி புதுசாக வாங்கிக்கிறது. இது வந்து ஜஸ்ட் ஒரு 120 ருபீஸ் தான். ஸோ ரொம்பவே நல்லா தின்னாக மெட்டீரியல், நமக்கு கரெக்டாக வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பன்னீர்லாம் பண்ணும்போதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அது மாதிரி. அதுக்கப்புறம் இந்த அம்மன் சன்னதியில் இந்த மாதிரி அந்த தெற்கு வாசல் முன்னால் அந்த கோபுரத்தில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வச்சு நிறைய கடைகள் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக வச்சுருப்பாங்க. அவங்க நல்லா மிக்சிங்லாம் கரெக்டாக பண்ணி அந்த அரிசி மாவோட கலந்து. ஸோ அதில் வந்து இது எல்லாமே ஈச் 10 ருபீஸ் தான். இந்த ஸ்டென்சில்ஸ்லாம் 50 ரூபாய் 20 ரூபா அந்த மாதிரி. ஸோ அதுவுமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம வந்து இங்கே கலர் கோலப்படிலாம் இவ்வளோ பிரைட்டாக அந்த மாதிரிலாம் கிடைக்கணும்னா தேக்கா போகணும். ஸோ அதனால் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சில்வர் பாத்திரமெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு அதில் டிப் பண்ணி எடுத்தாலே க்ளீன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இந்த சொல்யூஷன் ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ இதையும் தான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொரியன் பாட்டை பற்றியும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இது வந்து நெஸ்டேஷியாவோட தான். இது வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது. இப்போ நிறைய டைம் நான் குக்கிங்லாம் பண்ணிட்டேன். இப்போ நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா வந்து எதுவுமே கோட்டிங்லாம் எதுவுமே இதாகலை. அதே மாதிரி கீழேயுமே நல்லா ஹெவி பாட்டம் கொடுத்துருக்காங்க. ஹீட் ரொம்ப நேரம் வந்துட்டு அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறது. அதே மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. லிட்டுமே ரொம்ப ஃபேன்சி லுக்லாம் அழகாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. இது கூடவே கொஞ்சம் ப்ராஸ் ஐட்டமும் வந்து நம்ம ஊரில் அங்கேருந்து கொண்டு வந்தது தான். இது வந்து இந்த
பொங்கல்லாம் செய்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு நார்மல் பாத்திரம் இது மாதிரி இருந்தது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் ஏற்கனவே வந்து இந்த பெடிஃபைலேருந்து காட்டன் பேக் வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து அந்த வெஜிடபிள்ஸு அதுக்கப்புறம் நம்ம பழங்கள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட் ஷெல்ஃப் லைஃப்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் தான். நான் ரொம்ப ஸ்டோர் பண்ணுற ஆள் கிடையாது. அதனால் வந்து அது எனக்கு ஓகே. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி வலை டைப்பில் மெஷ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த தடவை வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுவுமே செட் ஆஃப் 12 நான் பெரிய சைஸ் வாரியாக இருக்குது. மீடியம், ஸ்மால், லார்ஜுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயுமே நம்ம வந்துட்டு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்படி ஏன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும். கொஞ்சம் லைஃபுமே நல்லா இருக்குங்கிற மாதிரி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஜிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் உறுதியாகவே இருந்துச்சு. எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக. இந்த தடவை எனக்கு ட்ரெஸ்ஸு தான் பார்த்தீங்கன்னா ஏமாத்திருச்சு. ஏன்னா நிறையா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் ஒரு 4-5 தான் என்னால் செலக்ட் பண்ண முடிஞ்சுது. மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் வாங்கி ரிட்டனும் கூட போட்டுட்டேன். இது வந்து நல்ல ஒரு பர்பிள் கலர், ரொம்ப அழகான ஒரு ராயல் கலரு. நல்லா ஷாலுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே வந்து இது 4மே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது 4மே நம்பி வாங்கலாம். ப்ரைஸுமே அஃபோர்டபுள் தான். குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. ஒன்று வந்து அந்த நவாப்பழ கலரு, அதுவுமே ஷால் இதெல்லாம் இருக்கும். நெக்கு வந்து வி நெக்கு, அதுக்கப்புறம் அந்த கையில் மட்டும் சின்னதாக ஒரு டிசைன் இருக்கும். இந்த ப்ளூ பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் பேண்ட்டு, மேலே வந்து பிளெயின் டாப் தான், நார்மல் ரவுண்ட் நெக்கு. அதுக்கப்புறம் ஷாலுமே வந்து லைட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம் பிளாக் கலரில். இதில் நிறைய கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும். இதே ப்ளூவில் என்கிட்ட பர்பிள் இருக்குது. அது நல்லா யூஸ் பண்ணி ரொம்ப குவாலிட்டி நல்லா இருந்ததுனால தான் அதே பேட்டர்ன்லேயே ப்ளூவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து ஆல்ரெடி இதே பிராண்டு இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி வேரியேஷனில் ஒரு சுடிதார் யூஸ் பண்ணிவிட்டு அது நல்லா இருந்ததுனால அதே இதில் வந்து இன்னொன்று ஆர்டர் பண்ணி. நெக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வி நெக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கையில் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. பேண்ட்லேயுமே வந்துட்டு அந்த வேவி டிசைன்ஸ் கொடுத்து ஷாலு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேவி ப்ளூ கலர், இதுவுமே நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைன் போட்டது. நல்லா பியூர் காட்டனு, நல்லா வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஷாலுமே இதே மாதிரி தான். நெக்கு வந்து இந்த மாதிரி க்ளோஸ் நெக்கு. இது போக பசங்களுக்கு கொஞ்சம் திங்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்னால் எதெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.